இனவெற்றுப் பணி மேஷம் ராசி பலன் இறைந்த நேரம். மேஷம் ராசி பலத்காரர்களுக்கு வளர்ச்சி, பொறுப்பு, முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கையில் புதிய திசைகள் வழங்கும் சக்தி வாய்ந்த வருடமாக அமையும். குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் இடமாற்றம் தொழில், பணம், குடும்பம், மனநிலை ஆகியவற்றில் முக்கிய மாற்றங்களை உருவாக்கும். புதிய தொடர்புகள் மற்றும் புதிய பார்வைகள் உருவாகும். தைரியம் மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். சவால்கள் இருந்தாலும் வெற்றி இறுதி. குரு உங்கள் 2ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி. குரு உங்கள் பேச்சுத்திறன், அறிவு மற்றும் நிதிநிலையை மேம்படுத்துவார். வணிகத்தில் லாபம் காணும். சனி பலன். சனி 10ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் தொழில் மிக வலுவாகும். பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலாளர் ஆதரவு அதிகரிக்கும். வேலை நிலை உறுதியாகும். தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் பெரிய நன்மை கிடைக்கும். ராகு கேது பலன். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் வரும். புதிய கற்றல், புதிய அனுபவங்கள். ஆனால் தேவையற்ற செலவில் கவனம். கேது 6ஆம் வீட்டில் இருப்பதால் போட்டிகளில் வெற்றி, எதிரிகளை அடக்கல், மன அமைதி அதிகரிக்கும். வேலை முன்னேற்றம், பணவரவு வளர்ச்சி, குடும்பத்தில் நல்ல செய்திகள், மனநிலை சீராகும். ஏப்ரல் முதல் ஜூன் குருவின் நன்மைகள் தெளிவாகத் தெரியும். புதிய வேலைவாய்ப்பு, சம்பள உயர்வு, வணிகத்தில் லாபம், ஆனால் செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம். ஜூலை முதல் செப்டம்பர் சனி சோதனை காரணமாக உடல் சோர்வு மற்றும் வேலைப்பளு அதிகரிக்கும். ஆண்டின் மிகச்சிறந்த காலம். தொழில் உயர்வு, பொருளாதாரம் வளர்ச்சி, திருமண வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் மற்றும் சொத்து வாங்கும் வாய்ப்பு. தொழில் பலன். 2009 ஆண்டு மேஷம் ராசி பலன் போவியது. திருமண வாய்ப்பு, வேலை பலிய வாய்ப்பு மற்றும் சொத்து வாங்கும். சேமிப்பு மேம்படும். நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்க நல்ல ஆண்டு. நடுவில் செலவுகள் கூடலாம், ஆனால் ஆண்டு இறுதியில் நிதிநிலை உறுதியாகும். காதல் மற்றும் திருமண பலன். உறவில் புரிதல் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல தொடர்புகள் வரும். குழந்தை பாக்கியம் ஆண்டு இறுதியில் சாத்தியம். குடும்பம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் சுப நிகழ்வுகள். பெரியவர்களின் உடல் நலம் மேம்படும். வீட்டில் மாற்றம் அல்லது புதுப்பிப்பு. மாணவர்கள் கல்வியில் சாதனை, போட்டித் தேர்வில் வெற்றி, ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு, வெளிநாட்டு ஹையர் ஸ்டடீஸ் கிடைக்கும். ஆரோக்கியம். சனி காரணமாக போட்டித் தேர்வில் வெற்றி, ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு, வலியன்மை பரவன். ஆண்டு இறுதியின் ஆரோக்கியம் மேம்படும். பரிகாரம். சனி பரிகாரம், மஞ்சள் பூஜை. ராகு கேது பரிகாரம், நாகபத்தி விளக்கு. தினமும் ஹனுமான் வழிபாடு. சுருக்கம். 2009 மேஷம் ராசியினருக்கு வளர்ச்சி, தொழில் உயர்வு, பண நன்மை, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். பொறுமையுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டால் பெரிய வெற்றி நிச்சயம். 2026 ரிஷபம் ராசி பலன். 2025 ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு மாற்றமும் முன்னேற்றமும் கலந்த வருடமாக அமையும். குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் நிலைப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளை வலுவாக பாதிக்கும். மன உறுதி, புதிய முயற்சி, பொருளாதார நிலை மேம்பாடு மற்றும் தொழில் உறுதி ஆகியவை இந்த ஆண்டு முக்கியமாக தோன்றும். பொது பலன். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை முறையில் நிலைத்தன்மை உருவாகும். நீண்ட காலமாக காத்திருந்த பிரச்சினைகள் தீர்வுக்கு வரும். சிதறலான எண்ணங்கள் குறைந்து மன அமைதி அதிகரிக்கும். குடும்பத்தில் நம்பிக்கை, ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குரு பலன். உங்கள் புதிய திறன்களை மேம்படுத்தும். அறிவு, புத்தி, பேசும் திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அனைத்தும் அதிகரிக்கும். குரு ஆதரவு இருப்பதால் புதிய வேலை, உயர்கல்வி, வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சம்பள உயர்வு போன்ற நன்மைகள் வரும். சனி பலன். சனி தொழில் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் வேலை தொடர்பான பொறுப்பு, ஒழுக்கம் மற்றும் அதிக உழைப்பு தேவைப்படும். சனி தாமதத்தை கொடுத்தாலும் இறுதியில் நிச்சயமாக நல்ல பலன் அளிப்பான். ராகு கேது பலன். ராகு 11ஆம் வீட்டில் இருப்பதால் வருமானம் உயர்வு, புதிய தொடர்புகள், வணிக வளர்ச்சி மற்றும் பெரிய நன்மைகள் கிடைக்கும். கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் கவனம், படைப்பாற்றல், கல்வி, ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். காலாண்டு பலன்கள். ஜனவரி முதல் மார்ச் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பணவரவு நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் நலம் மேம்படும். ஏப்ரல் முதல் ஜூன் பொருளாதார நிலை வலுவாகும். திருமண யோசனைகள் நல்ல முடிவை பெறும். ஜூலை முதல் செப்டம்பர் சனி சோதனை அதிகமாகும். குடும்ப ஆதரவு அதிகரிக்கும். அக்டோபர் முதல் டிசம்பர் ஆண்டின் சிறந்த காலம். பணவரவு அதிகரிக்கும். வீடு, நிலம், வாகனம் வாங்கும் வாய்ப்பு, வேலை உறுதி மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் பலன். 2025 ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் உறுதி. மேலாளர் ஆதரவு அதிகரிக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் ஆன்சைட் வாய்ப்பு கிடைக்கும். வணிகத்தார்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபம் கிடைக்கும். ஐடி, பேங்கிங், ஃபைனான்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ் ஆகிய துறைகளில் சாதனை. பணம் மற்றும் செல்வம், வருமானம் மெல்ல அதிகரிக்கும். நடுவில் செலவுகள் கூடலாம். ஆண்டு இறுதியில் சேமிப்பு அதிகரிக்கும். நிலம், வீடு முதலீடு செய்யும் நேரம் சிறப்பு. தேவையற்ற கடன்களை தவிர்க்க வேண்டும்.
காதல் மற்றும் திருமண பலன். உறவில் புரிதல் மேம்படும். தம்பதிகளுக்குள் அணைப்பு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். திருமணம் பார்க்கும் வீட்டிற்கு நல்ல தொடர்புகள் வரும். குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டை புதுப்பிக்கும் யோசனை வெற்றி பெறும். பெரியவர்களின் உடல் நலம் மேம்படும். மாணவர்கள் பலன். கல்வியில் கவனம். படிப்பு திறன். போட்டித் தேர்வில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கியம். உடல் எடை செரிமானம் தலைவலி போன்றவை வரலாம். உணவு கட்டுப்பாடு. தண்ணீர் குடிப்பு. யோகா மற்றும் உடற்பயிற்சி அவசியம். வருட இறுதியில் உடல் நலம் மேம்படும். பரிகாரங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆவி விளக்கு ஏற்றவும். சனி பரிகாரம். கருப்பு எள்ளு தானம். ராகு கேது பரிகாரம். நவகிரக கோவில் தரிசனம். வியாழக்கிழமை மஞ்சள் குங்குமம் சமர்ப்பிக்கவும். சுருக்கம். 2/25 ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம். வேலை. குடும்பம். உறவுகள். கல்வி. தாமதம் இருந்தாலும் நல்ல பலன் உறுதி. மன அமைதியும் பொறுமையும் இருந்தால் மிகப்பெரிய சாதனைகள் உங்களை நெருங்கி வரும். 2026 மிதுனம் ராசி பலன். 2022ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு திருப்புமுனை தரும் வருடமாக அமையும். இந்த ஆண்டு குரு சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் சக்தி உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள். தொழில் உயர்வு. உறவுகளில் நிலைத்தன்மை மற்றும் ஆன்மீக விழிப்பு போன்ற மாற்றங்களை உருவாக்கும். பொது பலன். இந்த ஆண்டு உங்களின் சிந்தனை முறையில் பெரிய மாற்றம் வரும். உழைப்பும் புத்திசாலித்தனமும் இணைந்து வெற்றியை தரும். முயற்சி செய்த வேலைகள் நிறைவேறும். மன அமைதி அதிகரிக்கும். புதிய திட்டங்கள் பயணங்கள் மற்றும் உறவுகள் உருவாகும். குரு பலன். குரு உங்கள் தொழில் மற்றும் பண வரவுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். குரு உங்களின் சமூக மரியாதையை உயர்த்தும். புதிய வேலை புதிய பொறுப்பு அல்லது வெளிநாட்டு தொடர்பான ஒரு பெரிய நல்ல செய்தி கிடைக்கும். சனி 9ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளங்கள் வலுவாகும். பொறுப்பு அதிகரிக்கும். பொறுமையாக செயல்பட்டால் பெரிய பலன் கிடைக்கும். கல்வி சட்டம் பயணம் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் பலமாகும். ராகு கேது பலன். ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் தொடர்பான திடீர் உயர்வு. புதிய வாய்ப்புகள் மாற்றங்கள் மற்றும் பெயர் புகழ் கிடைக்கும். மற்றும் வீட்டைச் சேர்ந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும். காலாண்டு பலன்கள். ஜனவரி முதல் மார்ச் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வேலை சூழலில் நல்ல மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. ஏப்ரல் முதல் ஜூன் பணம் வரவு அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியம் வெற்றி பெறும். வெளிநாட்டு வாய்ப்பு. ஜூலை முதல் செப்டம்பர் சனி காரணமாக சிறு தாமதங்கள் ஏற்படும். ஆனால் சில கற்றல்களும் அனுபவங்களும் கிடைக்கும். வேலைப்பளு அதிகரிக்கும். அக்டோபர் முதல் டிசம்பர் ஆண்டின் மிகச்சிறந்த காலம். தொழில் உயர்வு வருமான உயர்வு குடும்ப மகிழ்ச்சி நானாவிர் அடையப்படும். நீண்ட காலமாக காத்திருந்த ஆசைகள் நிறைவேறும். தொழில் பலன். 2025 மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். வணிகத்தாரர்களுக்கு லாபம். மார்க்கெட்டிங் சேல்ஸ் மீடியா கம்யூனிகேஷன் ஐடி ஏவியேஷன் போன்ற துறைகளில் மிகச்சிறந்த சாதனை. பணம் மற்றும் செல்வம் வருமானம் ஆண்டு முழுவதும் உயர்வு காணும். நடுவின் சில செலவுகள் அதிகரிக்கலாம். சேமிப்பு நிலை ஆண்டு இறுதியில் வலுவாகும். பங்கு நில முதலீடு வாகனம் வாங்குதல் போன்ற நன்மை தரும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல தொடர்புகள் வரும். திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சாத்தியம். குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டை அப்டேட் செய்வது அல்லது மாற்றுவது போன்ற விஷயங்கள் வெற்றி பெறும். பெரியவர்களின் உடல் நலம் மேம்படும். மாணவர்கள் கல்வியில் கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி. உடல் சோர்வு கண் அழுத்தம் நெஞ்சுவலி அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம். உணலில் கட்டுப்பாடு தினசரி நடைபயிற்சி தியானம் அவசியம். ஆண்டு இறுதியில் ஆரோக்கியம் மேம்படும். பரிகாரம். புதனுக்காக பச்சை நிற ஆடை அணியவும். சனி பரிகாரம். இல்லநெய் விளக்கு. ராகு கேது பரிகாரம். நாகர்கோவில் தவசனம். ஒவ்வொரு புதன்கிழமையும் துளசி வழிபாடு. சுருக்கம். 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை தரும் ஆண்டு. மன அமைதி மற்றும் கவனத்துடன் செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றி உங்களை நெருங்கும். 2026 கடகம் ராசி பலன். 64 கடக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான காலமாக அமையும். குரு சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் இயக்கம் உங்கள் தொழில் பணம் குடும்பம் மனநிலை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வலுவாக மாற்றும். உழைப்பும் பொறுமையும் இணைந்தால் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். பொது பலன். இந்த ஆண்டு நீங்கள் கடந்த வருடங்களாக எதிர்கொண்ட சவால்களிலிருந்து வெளியேறுவீர்கள். நம்பிக்கை உறுதி மற்றும் மன அமைதி அதிகரிக்கும். உங்களின் முயற்சிகள் கவனிக்கப்படும். நீண்ட காலமாக காத்திருந்த விஷயங்கள் சிறப்பாக நிறைவேறும். குரு பலன். மிக வலுவான நிலையில் இருக்கிறார். அவர் தொழில் முன்னேற்றம் பணவரவு சமூக மரியாதை குடும்ப ஒற்றுமை மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு போன்றவற்றை அதிகரிப்பார். புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கும் வளர்ச்சிக்கும் இது சிறந்த காலம். சனி பலன். சனி 8ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் பொறுமையும் கவனமும் அவசியம். சனி சோதனை கொடுத்தாலும் இறுதியில் பெரிய பலன் தருவார். வாழ்க்கையில் சில திடீர் மாற்றங்கள் ஆழமான சிந்தனைகள் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் புதிய அனுபவங்கள் வரும். ராகு கேது பலன். ராகு உங்கள் விரிவான எண்ணங்கள் பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகளில் உதவும். கேது 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேசும்போது கவனம் தேவை. பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுதல் முக்கியம். காலாண்டு பலன்கள். ஜனவரி முதல் மார்ச் புதிய வாய்ப்புகள் வருவாய். மன உறுதி வளர்ச்சி. வேலை சூழலில் புதிய மாற்றம். ஏப்ரல் முதல் ஜூன் பணம் வரவு அதிகரிக்கும். தொழில் உயர்வு மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு உருவாகும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி. ஜூலை முதல் செப்டம்பர் சனி சோதனை அதிகம். உடல் சோர்வு, மன அழுத்தம் வரலாம். ஆனால் இதை கடந்து சென்றவுடன் நல்ல பலன் வரும். குடும்பத்திலிருந்து ஆதரவு கிடைக்கும். ஆண்டின் சிறந்த காலம். வேலை உறுதி, பணவரவு உயர்வு, திருமண யோசனை, குழந்தை பாக்கியம் மற்றும் வெளிநாட்டு திட்டங்கள் அனைத்தும் வெற்றியாகும். தொழில் பலன். 22 கடகராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் பெரிய முற்போக்கு. பதவி உயர்வு, புதிய வேலை, குழு மாற்றம் மற்றும் பெரிய திட்டங்களில் இடம் கிடைக்கும். வணிகம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி, கல்வி, மருத்துவம், கவுன்சிலிங், ஐடி, மீடியா துறைகளில் சிறப்பு வளர்ச்சி. பணம் மற்றும் செல்வம். வருமானம் மெல்ல மேலேறும். நடுவில் செலவுகள் கூடலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம். நிலம், வீடு முதலீடு செய்யும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். வருட இறுதியில் சேமிப்பு உயரும். காதல் மற்றும் திருமண பலன். உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கு மகிழ்ச்சி. கருத்து வேறுபாடுகள் குறையும். திருமணம் பார்க்க வீட்டிற்கு நல்ல தொடர்புகள் வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு. குடும்பம். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டை புதுப்பித்தல், குடிமாற்றம் அல்லது உறவு சீராக்கம் போன்றவை நல்ல முடிவுகளை தரும். பெற்றோரின் உடல் நலம் மேம்படும். மாணவர்கள் கல்வியில் கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதனை. உயர்கல்வி மற்றும் ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும். படிப்பில் தொடர்ச்சியான முயற்சி வெற்றி தரும். ஆரோக்கியம். சனி காரணமாக உடல் சோர்வு, நெஞ்சு அழுத்தம், செரிமான கோளாறு மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம். தியானம், பிராணாயாமம், நடைப்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு அவசியம். பரிகாரங்கள். சனி பரிகாரம் எள்ளெண்ணெய் விளக்கு. குரு பரிகாரம் மஞ்சள் தானம். ராகு கேது பரிகாரம் நாகப்பட்டி விளக்கு மற்றும் நவகிரக வழிபாடு. தினமும் ஓம் நமசிவாய என்ற மந்திரம் ஜபிக்கவும். சுருக்கம். 22 கடகராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி, மாற்றம், உளவியல் வலிமை, தொழில் முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் ஆண்டு. பொறுமையும் மன அமைதியும் வைத்திருப்பவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவார்கள். டூலி கிருவனி ஆண்டு சம்ஹம் ராசி பலன். 2ஆம் கைய நன்மை. புதிய வாய்ப்பு மற்றும் பெயர் புகழை அதிகரிக்கும் சக்தி வாய்ந்த வருடமாக அமையும். குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் நிலையால் தொழில், பணம், உறவுகள், குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பொது பலன். இந்த ஆண்டு உங்கள் திறமைகள் வெளிப்படும். நீண்ட நாட்களாக காத்திருந்த விஷயங்கள் நிறைவேறும். சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். புதிய மக்களை சந்திப்பீர்கள். திட்டமிட்டது திட்டமிட்டபடி நிறைவேறும். குரு பலன். குரு மிகவும் வலுவாக செயல்படுவார். அவர் உங்கள் தொழிலை உயர்த்துவார். பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசு தொடர்பான நன்மைகள் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி ஏற்படும். சனி பலன். சனி 7ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் உறவுகள் சீராகும். இந்த நாட்களில் சனி சோதனை கொடுத்தாலும் தாமதத்திற்கு பின் நல்ல பலன் தருவார். தொழில் கூட்டாண்மை, வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் லீகல் மேட்டர்ஸ் சீராகும். ராகு கேது பலன். ராகு உங்கள் திறமைகள் வெளிப்படும். கேது குடும்பத்தில் ஆன்மீக எண்ணங்களை அதிகரிக்கும். மனதில் அமைதி கிடைக்கும். புதிய அனுபவங்கள் மற்றும் உளவியல் வளர்ச்சி இருக்கும். காலாண்டு பலன்கள். ஜனவரி முதல் மார்ச். புதிய வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு மற்றும் குடும்பத்தில் சந்தோஷம், பணவரவு அதிகரிக்கும். ஏப்ரல் முதல் ஜூன். வேலை மாற்றம் அல்லது புதிய திட்டத்தில் சேரும் வாய்ப்பு. பிரபலமாவதற்கான வாய்ப்பு. வெளிநாட்டு பயணம் ஏற்படும். ஜூலை முதல் செப்டம்பர். சனி சோதனை சிறிது இருக்கும். உறவுகளில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு, ஆனால் தொழிலில் நிலைத்தன்மை. அக்டோபர் முதல் டிசம்பர். ஆண்டின் மிக சிறந்த காலம். பேர் லாபம், பெரிய வாய்ப்பு, வேலை வெற்றி, திருமண நிகழ்வு மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வருமானம் மிக அதிகரிக்கும். தொழில் பலன். சிம்ம ராசிக்காரர்கள் 2007 குரு ஆதரவு மிக அதிகம். உயரிய பதவி, புதிய வேலை, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ப்ராஜெக்ட் லீட் மற்றும் மேலாளரின் பாராட்டு கிடைக்கும். மற்றும் ஆர்டர் ஃப்ளோ அதிகரிக்கும். பணம் மற்றும் செல்வம். வருமானம் ஆண்டு முழுவதும் உயர்வு. முதலீடுகள் நன்மை தரும். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் நேரம் சிறப்பு. செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆண்டு இறுதியில் மிகப்பெரிய சேமிப்பு. காதல் மற்றும் திருமண பலன். உறவு நெருக்கம் அதிகரிக்கும். நிற செய்தியில் திருமணமாகும் வாய்ப்பு அதிகம். தம்பதிகளுக்கு மகிழ்ச்சி மற்றும் அமைதி. குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் உறவுகள் மீண்டும் வலுப்படும். பெரியவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். வீட்டில் விழா, சுப நிகழ்வு அல்லது குடிமாற்றம் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சாதனை, தீர் உயர்வு, போட்டித் தேர்வில் வெற்றி, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆரோக்கியம். உடலில் சூடு, சோர்வு, பெழுத்து வலி போன்றவை வரலாம். ஆனால் கவனித்துக் கொண்டால் விரைவாக சரியாகும். யோகா, மெடிடேஷன் மற்றும் உணவு கட்டுப்பாடு முக்கியம். பரிகாரம். சூரியனை தினமும் 5 நிமிடம் நமஸ்காரம் செய்யவும். சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் விளக்கு. வியாழக்கிழமை மஞ்சள் புகையிலை தவிர்க்கவும். தினமும் ஓம் நம சிவாய் என்ற மந்திரம் ஜபிக்கவும். சுருக்கம். 2020 சிம்ம ராசிக்காரர்களுக்கு உயர்ச்சி, நன்மை, பெயர் புகழ், பணவரவு, குடும்ப மகிழ்ச்சியை தரும் சிறப்பான ஆண்டு. தன்னம்பிக்கை இருந்தால் என்ன சவாலையும் வெற்றி பெறலாம். 2026 கன்னி ராசி பலன். இன்றுமன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி, பொறுப்பு, புத்துணர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் முக்கியமான ஆண்டு. குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் நிலை உங்களின் தொழில், பணம், குடும்பம் மற்றும் மன அமைதியில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும்.
பொது பலன் இந்த ஆண்டு நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்த பல விஷயங்கள் முன்னேறும். உங்கள் உழைப்பை மக்கள் கவனிப்பார்கள். வாழ்க்கையில் புதிய திசை, புதிய சிந்தனை மற்றும் புதிய முயற்சிகள் உருவாகும். மனநிலை தெளிவு அதிகரிக்கும். குரு பலன் குரு உங்கள் 9ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் அதிர்ஷ்டம் உங்களோடு அமையும். பயணம், உயர்கல்வி, ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் மேலாளர் பாராட்டு அதிகரிக்கும். குருவின் ஆதரவு நன்மை, சுபநிகழ்வு மற்றும் குடும்ப மகிழ்ச்சி கொண்டுவரும். சனி பலன் சனி 7ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் திருமணம் மற்றும் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம். ஆனால் சனி சோதனை கொடுத்தாலும் தாமதத்திற்கு பின் நல்ல பலன் கிடைக்கும். தொழில் கூட்டாண்மை மற்றும் பார்ட்னர்ஷிப் நன்மை தரும். ராகு கேது பலன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் திடீர் மாற்றங்கள், அன்எக்ஸ்பெக்டட் சக்சஸ் மற்றும் புதிய அனுபவங்கள். 2ஆம் வீக்கில் இருப்பதால் பேச்சு மற்றும் பணத்தில் கவனம் தேவை. ஆனால் பண வரவு மெல்ல உயர்வு காணப்படும். ஜனவரி முதல் மார்ச் வேலை சூழலில் முன்னேற்றம். புதிய முயற்சி வெற்றி. பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல செய்திகள். ஏப்ரல் முதல் ஜூன் குரு ஆதரவு காரணமாக பெரிய வாய்ப்பு கிடைக்கும். புதிய ப்ராஜெக்ட், உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு தொடர்பு. உறவில் புரிதல் மேம்படும். ஜூலை முதல் செப்டம்பர் சனி காரணமாக வேலைப்பளு அதிகரிக்கும். மனநிலையில் சொப்ப அழுத்தம். ஆனால் தொழில்நிலை உறுதி. எதிர்பாராத பண நன்மை கிடைக்கும். அக்டோபர் முதல் டிசம்பர் ஆண்டின் மிகச்சிறந்த காலம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வணிகத்தில் லாபம், திருமணம், குடும்ப நிகழ்வு மற்றும் புதிய வீடு வாங்கும் வாய்ப்பு. தொழில் பலன் 8ஆம் சம்பதம் வாவச்சிக்கும் பொன்னவு கிடைக்கும். மேலாளர் பாராட்டு, புதிய பொறுப்பு மற்றும் ப்ராஜெக்ட் லீடர்ஷிப் கிடைக்கும். வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும். மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸில் முன்னேற்றம் அதிகம். பணம் மற்றும் செல்வம், வருமானம் மெல்ல உயரும். சேமிப்பு மேம்படும். நிலம் முதலீடு, வீடு வாங்குதல் அல்லது வாகனம் வாங்குதல் நல்லது. நடுவில் செலவுகள் கூடலாம். ஆனால் ஆண்டு இறுதியில் நிதிநிலை வலுவாகும். காதல் மற்றும் திருமண பலன் உறவில் மகிழ்ச்சி மற்றும் புரிதல் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல தொடர்புகள் வரும். தாவதை குண்டு சாப்பனத்தில் வணிகத்தில் முன்னேற்றம் சாத்தியம். குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி மற்றும் அமைதி. பெரியவர்களின் உடல் நலம் மேம்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். மாணவர்கள் கல்வியில் கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதனை. ஸ்காலர்ஷிப் அல்லது வெளிநாட்டு ஹையர் ஸ்டடீஸ் கிடைக்கும். ஆரோக்கியம் உடன் சோர்வு, செரிமான பிரச்சனைகள் மற்றும் நரம்பு அழுத்தம் வரலாம். யோகா, பிராணாயாமம் மற்றும் உணவு கட்டுப்பாடு அவசியம். பரிகாரம் புதன் பரிகாரம் பச்சை நிற ஆடை. சனி பரிகாரம் எள்ளெண்ணெய் விளக்கு. குரு பரிகாரம் மஞ்சள் பூஜை. ராகு கேது பரிகாரம். சுருக்கம் 2009 சன்களில் தொழில் உயர்வு, பண நன்மை, குடும்ப மகிழ்ச்சி, கல்வி முன்னேற்றம். பொறுமையுடனும் திட்டமிடலுடனும் செயல்பட்டால் பெரிய வெற்றி நிச்சயம். துலாம் ராசி பலன் 2009 ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றம், பொறுப்பு, தொழில் உயர்வு, புதிய பாதைகள் மற்றும் மனநிலை வளர்ச்சியை வழங்கும் முக்கியமான ஆண்டு. குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் நிலை உங்க வாழ்க்கையின் பல துறைகளில் மாற்றங்களை உருவாக்கும். பொது பலன் இந்த ஆண்டு உங்க முயற்சிகள் படிக்கத் தொடங்கும். நீண்ட காலமாக காத்திருந்த விஷயங்கள் முன்னேறும். சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். பயணங்கள் அதிகம். வாழ்க்கை நோக்கத்தில் தெளிவு கிடைக்கும். குரு பலன் குரு உங்களுக்கு பெரிய நன்மைகளை தருவார். புதிய வேலை, புதிய பொறுப்பு, சம்பள உயர்வு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும். குரு உங்களின் அறிவு, பேச்சுத் திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துவார். வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் சாத்தியம் அதிகம். சனி பலன் சனி 6ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் எதிரிகளை வெல்வீர்கள். ஒப்பந்தங்கள் மற்றும் சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை கிடைக்கும். உடல் உழைப்பு இருந்தாலும் பலன் உறுதி. ராகு கேது பலன் ராகு 7ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய கூட்டாண்மை வாய்ப்புகள் வரும். எதிர்பாராத வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கேது முதல் வீட்டில் இருப்பதால் மனதில் ஆழ்ந்த சிந்தனை வரும். முடிவெடுப்பதற்கு சிறு குழப்பம் இருக்கலாம், ஆனால் அது விரைவில் சரியாகும். காலாண்டு பலன் ஜனவரி முதல் மார்ச் புதிய முயற்சி வெற்றி. வேலை சூழலில் மாற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, வருமானம் அதிகரிக்கத் தொடங்கும். ஏப்ரல் முதல் ஜூன் தொழில் உயர்வு, புதிய பொறுப்பு அல்லது வேலையால் மாற்றம். வாழ்க்கையில் புதிய திசை, வெளிநாட்டு பயணம் சாத்தியம். ஜூலை முதல் செப்டம்பர் சனி சோதனை, சில வேலைகள் தாமதமாகலாம். மனதில் குழப்பம், ஆனால் இந்த காலம் கடந்து சென்றவுடன் பெரிய நன்மை வரும். அக்டோபர் முதல் டிசம்பர் ஆண்டின் மிகச் சிறந்த காலம். வருமானம் அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகள் நிறைவேறும். குடும்பத்தில் சுப நிகழ்வு, சொத்து வாங்கும் வாய்ப்பு. தொழில் பலன் 2020 துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் புதிய உயர்வு, மேலாளர்களின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு, குழு மாற்றம் மற்றும் பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் நன்மை தரும். சட்டம், மீடியா, டீச்சிங், கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ், ஐடி, சேல்ஸ் ஆகிய துறைகளில் முன்னேற்றம். பணம் மற்றும் செல்வம், வருமானம் ஆண்டு முழுவதும் மெல்ல அதிகரிக்கும். நடுவில் செலவுகள் அதிகரிக்கலாம், ஆனால் ஆண்டு இறுதியில் சேமிப்பு உயரும். புதிய முதலீடு நன்மை தரும். நிலம், வீடு, வாகனம் வாங்குதல் சிறப்பு. காதல் மற்றும் திருமண பலன் உறவில் புரிதல் மேம்படும். திருமணமாகாதவர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர் வருகை வாய்ப்பு. குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி ஏற்படும். உறவுகள் வலுப்படும். பெற்றோரின் உடல் நலம் மேம்படும். வீடு மாற்றம் தொடர்பான யோசனைகள் நிறைவேறும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம். போட்டித் தேர்வில் வெற்றி, ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு, ஹையர் ஸ்டடீஸ் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு.
ஆரோக்கியம் பலம், எக்ஸசைஸ் பணம், பாராட்டு. ஆண்ட இறுதியில் ஆரோக்கியம் மேம்படும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகள் துர்க்கை அம்மன் வழிபாடு. சனி பரிகாரம்: எள்ளெண்ணெய் விளக்கு. ராகு கேது பரிகாரம்: நாகப்பட்டி விளக்கு. வியாழன் பரிகாரம்: மஞ்சள் தானம். சுருக்கம்: 2020 துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில், பணம், குடும்பம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் மிகச் சிறப்பாக அமையும். 2026 விருச்சிகம் ராசி பலன். 2095 விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மாற்றம், முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் மற்றும் விளவியல் வளர்ச்சி அதிகரிக்கும் ஆண்டாக அமையும். குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் நிலை உங்கள் தொழில், பணம், உறவுகள் மற்றும் ஆன்மீகத்தில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தும். பொது பலன்: இந்த ஆண்டு உங்களின் வாழ்க்கையில் புதிய பாதை திறக்கும். மனநிலை தெளிவு, முடிவெடுக்கும் திறன் மற்றும் உளவியல் வலிமை அதிகரிக்கும். முயற்சிகள் கவனிக்கப்படும். பயண வாய்ப்புகள் அதிகம். வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வரும். குரு பலன்: குரு உங்கள் 6ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் சவால்கள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். போட்டித் தேர்வுகள், தொழிலில் போட்டி, வணிகத்தில் சவால்களிலே வெற்றி பெறுவீர்கள். குரு உங்கள் ஆரோக்கியத்தையும் வேலை நிலைத்தன்மையையும் மேம்படுத்துவார். சனி பலன்: சனி 4ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் குடும்பத்தில் சிறிது மாற்றங்கள் நிகழலாம். வீடு, இடமாற்றம் அல்லது சொத்து தொடர்பான மாற்றங்கள் வரும். சனி உழைப்பை கடினமாக்கினாலும் இறுதியில் மிக சிறந்த பலன் தருவார். ராகு கேது பலன்: ராகு 5ஆம் வீட்டில் இருப்பதால் கவனம், படைப்பாற்றல் மற்றும் கல்வித்திறன் அதிகரிக்கும். காதல் உறவில் முன்னேற்றம். கேது 11ஆம் வீட்டில் இருப்பதால் பண நன்மைகள், புதிய நண்பர்கள் மற்றும் சமூக வளர்ச்சி கிடைக்கும். காலாண்டு பலன்கள்: ஜனவரி முதல் மார்ச் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் முன்னேற்றம் தொடங்கும். குடும்பத்தில் அமைதி, மனதில் நம்பிக்கை, வேலை சூழலில் மாற்றம், பயணம் அல்லது மேலநிலை கல்வி வாய்ப்பு. திருமண யோசனைகள் நல்ல நேரத்தில் முன்னேறும். ஜூலை முதல் செப்டம்பர் சனி காரணமாக சிறு சோர்வு, மன அழுத்தம் கூடலாம். உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆனால் தொழில் வருமானத்தில் ஏற்றம் இருக்கும். அக்டோபர் முதல் டிசம்பர் ஆண்டின் மிக சிறந்த காலம். வேலை உறுதி, பதவி உயர்வு, வணிகத்தில் லாபம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவை வந்து சேரும். 2095 விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் அதிகம். சூழ்நிலை மாறும். பதவி உயர்வு, பெரிய திட்டங்கள், புதிய குழுவில் சேருதல் மற்றும் வணிக விரிவாக்கம் காணப்படும். அரசு, செக்யூரிட்டி, மெடிக்கல், ரீசர்ச், ஐடி, என்ஜினியரிங் துறைகளில் மிக உயர்வு. பணம் மற்றும் செல்வம், வருமானம் மெல்ல மேலேறும். பங்கு, நிலம், சொத்து முதலீடு செய்ய நல்ல காலம். தேவையற்ற செலவுகள் நடுவில் அதிகரிக்கலாம். ஆண்டு இறுதியில் சேமிப்பு மேம்படும். காதல் மற்றும் திருமண பலன்: காதல் உறவில் புரிதல், நெருக்கம் அதிகரிக்கும். உறவுகள் நிலை பெறவும். திருமணம் செய்ய நினைப்போருக்கு நல்ல தொடர்புகள் வரும். தம்பதிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் உதவி அதிகரிக்கும். வீடு மாற்றம் அல்லது சொத்து பத்திரம் தொடர்பான விஷயங்களில் நன்மை கிடைக்கும். மாணவர்கள், கல்வியில் முன்னேற்றம், போட்டித் தேர்வுகளில் சாதனை. ராகு ஆதரவு காரணமாக புதிய திறன்கள் கற்பது எளிதாகும். ஆரோக்கியம்: சனி காரணமாக உடல் சோர்வு, நரம்பு சுருக்கு, வயிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் கவனித்தால் விரைவில் சரியாகும். தியானம், யோகா மற்றும் தண்ணீர் பருகுதல் அவசியம். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. சனி பரிகாரம்: எள்ளெண்ணெய் விளக்கு. ஒவ்வொரு மாதமும் சிவன் ஆலயம் தரிசனம். சுருக்கம்: 2095 விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம், நன்மை, தொழில் உயர்வு, பண நிலைத்தன்மை, உறவுகளில் வலிமை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை அதிகரிக்கும் ஆண்டு. கவனமுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டால் பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும். தனுசு ராசி பலன். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், புதிய வாய்ப்புகள், உறவுகளில் முன்னேற்றம் மற்றும் தொழில் உயர்வு தரும். குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களில் நிலை உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தும். உழைப்பும் தைரியமும் சேரும்போது பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய ஆண்டு இது. நீண்ட காலமாக காத்திருந்த விஷயங்கள் நிறைவேறும். சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். புதிய மக்களை சந்திப்பீர்கள். வாழ்க்கையில் ஒரு புதிய திசை திறக்கும். குரு பலன்: குரு உங்கள் 6ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் உழைப்பும் பொறுப்பும் அதிகரிக்கும். போட்டுவர்களில் வெற்றியும் வேலை நிலைத்தன்மையும் கிடைக்கும். குரு உங்களின் ஆரோக்கியம், வேலை முன்னேற்றம் மற்றும் பண உறவை மேம்படுத்துவார். சனி பலன்: சனி 3ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் தைரியம், உறுதி, முயற்சி மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். பயண வாய்ப்பு அதிகம். சனி உழைப்புக்கு தக்க பலன் தருவார். ராகு கேது பலன்: ராகு 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டை மாற்றுதல், சொத்து வாங்குதல் அல்லது வீட்டில் புதிய மாற்றங்கள் வரும். 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் மாற்றம், புதிய பொறுப்பு மற்றும் வளர்ச்சி ஏற்படும். ஜனவரி முதல் மார்ச் வேலைவில் முன்னேற்றம், வருமானம் உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, மனநிலை தெளிவு. ஏப்ரல் முதல் ஜூன் புதிய வேலை, சம்பள உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு, பண நன்மை, குடும்ப நிகழ்வுகள். ஜூலை முதல் செப்டம்பர் சனி சோதனை சிறிது, வேலை பளு அதிகரிக்கும். அக்டோபர் முதல் டிசம்பர் ஆண்டின் மிகச்சிறந்த காலம். தொழில் உயர்வு, பெரிய நன்மை, சொத்து வாங்குதல், திருமணம், குழந்தை பாக்கியம். வருமானம் அதிகரிக்கும். தொழில் பலன்: 2020 ஆண்டு தனுசு ராசிக்கு தொழில் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி, பெரிய பொறுப்பு, புதிய ரோல்,
ப்ராஜெக்ட் லீட் அல்லது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வணிகத்தார்களுக்கு லாபம், புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் எக்ஸ்பான்ஷன் துறைகளில் சிறந்த வளர்ச்சி. பணம் மற்றும் செல்வம், வருமானம் ஆண்டு முழுவதும் அதிகரிக்கும். நடுவில் சில செலவுகள் கூடலாம், ஆனால் ஆண்டு இறுதியில் சேமிப்பு உயர்வு. நிலம், வீடு, வாகனம் வாங்கும் நேரம் சிறப்பு. பங்குகளில் நீண்டகால முதலீடு நன்மை தரும். காதல் மற்றும் திருமண பலன், காதல் உறவில் மகிழ்ச்சி, புரிதல் மேம்படும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல தொடர்புகள், தம்பதிகளுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு. குடும்பம், குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி. வீட்டை திருத்துதல், குடிமாற்றம் அல்லது சொத்து வாங்குதல், பெற்றோரின் உடல் நலம் மேம்படும். மாணவர்கள், கல்வியில் சாதனை, போட்டித் தேர்வுகளுள் வெற்றி, உயர்கல்வியில் வெளிநாட்டு செல்லும் வாய்ப்பு, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆரோக்கியம், உடல் சோர்வு, மூட்டுவலி மற்றும் மன அழுத்தம் வரலாம், கவனித்தால் விரைவில் சரியாகும். யோகா, மெடிடேஷன் மற்றும் உணவு கட்டுப்பாடு முக்கியம். பரிகாரம்: குரு பரிகாரம், மஞ்சள் பூஜை, ராகு கேது பரிகாரம். நாகப்பட்டி விளக்கு, வியாழக்கிழமை தரிசனம். சுருக்கம்: 2020 ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள், நன்மைகள், தொழில் உயர்வு, பணவரவை மற்றும் குடும்ப மகிழ்ச்சி தரும் ஆண்டு. 2029 மகரன் ராசி பலன். 29 ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு நிலைத்தன்மை, வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கையில் புதிய திசைகள் உருவாகும் முக்கியமான வருடம். குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் இயக்கம் உங்கள் தொழில், வருமானம், குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் நேரடியான மாற்றங்களை ஏற்படுத்தும். பொது பலன்: உங்கள் உழைப்புக்கு தக்க பலன் கிடைக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த முயற்சிகள் முன்னேறும். மனநிலை தெளிவு, பொறுப்பு உணர்வு மற்றும் நிலைத்தன்மை அதிகரிக்கும். குரு பலன்: குரு 5ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் அதிர்ஷ்டம் மிகுந்த ஆண்டு. கல்வி, படைப்பாற்றல், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம் மற்றும் மன அமைதி கிடைக்கும். குரு உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வரும். பேச்சு திறன் மற்றும் லீடர்ஷிப் திறன் மேம்படும். சனி பலன்: சனி 2ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் பணத்தில் கவனம் தேவை. சனி தாமதம் கொடுப்பார், ஆனால் அது உங்களை டிசிப்ளின் செய்யும். குடும்பத்தில் சில பொறுப்புகள் அதிகரிக்கும். பேச்சு மற்றும் உறவுகளில் கவனம் அவசியம். ராகு கேது பலன்: ராகு 4ஆம் வீட்டில் இருப்பதால் சொத்து, வீடு, குடிமாற்றம் மற்றும் வீட்டை அப்டேட் செய்வது போன்ற ஒன்று நடக்கும். கேது 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் மாற்றம் அல்லது பெரிய பொறுப்பு வரலாம். காலாண்டு பலன்: ஜனவரி முதல் மார்ச் சிறிய சோதனைகள் இருந்தாலும் நன்மை அதிகம். வேலைப்பளு கூடும், மனநிலை மேம்படும். குடும்பத்தில் அமைதி காணப்படும். ஏப்ரல் முதல் ஜூன் புதிய வேலைவாய்ப்பு, சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். சொத்து வாங்கும் யோசனை வெற்றி. கல்வியில் முன்னேற்றம். ஜூலை முதல் செப்டம்பர் சனி காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்கலாம். செலவுகள் கூடியிருக்கும், ஆனால் வேலை நிலையானது. குடும்ப உறவுகள் மேம்படும். தொழில் முன்னேற்றம், பெரிய நன்மை, பணவரவு அதிகம். திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் சொத்து வாங்குதல் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கும். தொழில் பலன்: 2020 மகரன் ராசிக்காரர்களுக்கு தொழில் உயர்வு அதிகம். புதிய பொறுப்பு, லீடர்ஷிப் ரோல், ப்ராஜெக்ட் ஓனர்ஷிப் அனைத்தும் கிடைக்கும். வணிகத்தார்களுக்கு லாபம் மற்றும் எக்ஸ்பான்ஷன். ஐடி, கவர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், என்ஜினியரிங், ஃபைனான்ஸ் துறைகளில் முன்னேற்றம். பணம் மற்றும் செல்வம், வருமானம் மெல்ல உயர்வு. செலவு சற்று அதிகமாகலாம், ஆனால் ஆண்டு இறுதியில் சேமிப்பு மேம்படும். சொத்து முதலீடு செய்ய நல்ல நேரம். வாகனம் அல்லது வீடு வாங்கும் வாய்ப்பு. காதல் மற்றும் திருமண பலன்: உறவுகளில் நிலைத்தன்மை, புரிதல் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல தொடர்புகள். தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவுகளில் ஹார்மனி காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி மற்றும் பதவி உயர்வு தொடர்பான நல்ல செய்தி. பிரியவர்களின் உடல் நலம் மேம்படும். வீடு மாற்றம் அல்லது புதுப்பிப்பு தொடர்பான நல்ல முன்னேற்றம். மாணவர்கள், கல்வியில் சாதனை, ஸ்காலர்ஷிப், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மற்றும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு நல்ல நேரம். ராகு காரணமாக புதிய திறன்கள் கற்றல் எளிதாகும். ஆரோக்கியம், உடல் சோர்வு, செரிமான பிரச்சினைகள் மற்றும் மன அழுத்தம் வரலாம். உணவு கட்டுப்பாடு, தியானம் மற்றும் நடைப்பயிற்சி அவசியம். பரிகாரம்: சனி பரிகாரம், எள்ளெண்ணெய் விளக்கு. குரு பரிகாரம், மஞ்சள் பூஜை. ராகு கேது பரிகாரம், நாகப்பட்டி விளக்கு. தினமும் ஓம் நமசிவாய் ஜபம். சுருக்கம்: 2020 மகரன் ராசிக்காரர்களுக்கு தொழில், பணம், கல்வி, குடும்பம். 2026 கும்பம் ராசி பலன். நீதி, வாழ்க்கையில் நிலைத்தன்மை, முன்னேற்றம், புதிய பொறுப்புகள் மற்றும் மன அமைதி தரும் முக்கியமான ஆண்டு. குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் அமைப்பு உங்கள் தொழில, பணம, குடும்பம மற்றும் மனநிலைக்கு வலுவாக தாக்கம் ஏற்படுத்தும். பொது பலனை: இந்த ஆண்டு உங்கள் உழைப்பை உலகம் கவனிக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த விஷயங்கள், புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய துறைகளை அறிமுகப்படுத்தும் ஆண்டு. மனதில் தெளிவு மற்றும் அமைதி கிடைக்கும். குரு 4ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் வீடு, சொத்து, குடும்பம், உறவுகள் மற்றும் மனநிலையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குருவின் ஆதரவு காரணமாக தொழிலில் முன்னேற்றம், சம்பள உயர்வு மற்றும் பெரிய ப்ராஜெக்ட் வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டை வாங்குதல் அல்லது மாற்றுதல் சாத்தியம். சனி பலன்: சனி முதல் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் பொறுப்பு அதிகரிக்கும். உழைப்பு மேலோங்கும்.
சனி சோதனை கொடுத்தாலும் தக்க பலன் உறுதி. உடல் நலனில் கவனம் தேவை. மன வலிமை அதிகரிக்கும். ராகு கேது பலன். ராகு 3ஆம் வீட்டில் இருப்பதால் பயணம், தைரியம், தொடர்புகள் மற்றும் முயற்சி அதிகரிக்கும். கேது 9ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனை, பெரியோரின் ஆசீர்வாதம். காலாண்டு பலன். ஜனவரி முதல் மார்ச். பணவரவு உயர்வு. வேலை சூழலில் புதிய மாற்றங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி. ஏப்ரல் முதல் ஜூன் சம்பள உயர்வு, புதிய பொறுப்பு அல்லது வேலை மாற்றம். வீடு வாங்குதல் தொடர்பான முன்னேற்றம். ஜூலை முதல் செப்டம்பர் சனி சோதனை அதிகம். உடல் சோர்வு, மனநிலை ஏற்ற இறக்கம். அக்டோபர் முதல் டிசம்பர் ஆண்டின் சிறந்த காலம். தொழில் உறுதி, வருமான உயர்வு, சொத்து வாங்குதல், குடும்ப நிகழ்வுகள், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்றவை சாத்தியம். தொழில் பலன். 23 இரண்டாம் எத்துகளின் கூட தொழில் உயர்வு திறப்பதால் பெரிய திட்டங்கள், மேலாளர் ஆதரவு மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும். ஐடி, கவர்ன்மெண்ட், ரிசர்ச், ஃபைனான்ஸ், இன்ஜினியரிங் துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சி. வணிகத்தில் லாபம் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள். பணம் மற்றும் செல்வம், வருமானம் மேல உயர்வு, சொத்து முதலீடு செய்ய நல்ல ஆண்டு. ஆண்டு இறுதியில் சேமிப்பு மேம்படும். வாகனம் வாங்கும் நேகம் சிறப்பு. காதல் மற்றும் திருமண பலன். உறவில் புரிதல் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல தொடர்புகள். தம்பதிகளுக்கு நெருக்கம் மற்றும் மகிழ்ச்சி. குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஆண்டு இறுதியில் கிடைக்கும். குடும்பம். குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி. பெற்றோரின் உடல் நலம் மேம்படும். வீடு மாற்றம் அல்லது திருத்தம் செய்யும் வாய்ப்பு. மாணவர்கள். கல்வியில் முன்னேற்றம். ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பு. போட்டித் தேர்வுகள் மற்றும் ஃபாரின் ஸ்டடீஸ்க்கு உகந்த நேரம். ஆரோக்கியம். சனி காரணமாக உடல் சோர்வு, மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம். யோகா, தியானம் மற்றும் உணவு கட்டுப்பாடு அவசியம். ஆண்டு இறுதியில் ஆரோக்கியம் மேம்படும். பரிகாரம். சனி பரிகாரம் எள்ளெண்ணெய் விளக்கு. குரு பரிகாரம் மஞ்சள் தானம். ராகு கேது பரிகாரம் நாகபட்டி விளக்கு. 2026 கும்பம் ராசிக்காரர்களுக்கு தொழில், பணம், குடும்பம் மற்றும் சொத்து தொடர்பான மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ஆண்டு. ஒழுங்காக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். சுவேரி பிரதேசம் மீனம் ராசி பலன். 25 ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு மனநிலை மாற்றம், ஆன்மீக வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை கிடைக்கும் முக்கியமான ஆண்டு. குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் நீட்சி உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும். பொது பலன். இந்த ஆண்டு உங்கள் மனதிற்கு தெளிவு மற்றும் அமைதி கிடைக்கும். கடந்த ஆண்டு இருந்த குழப்பங்கள் குறையும். புதிய வாய்ப்புகள் வெளிப்படும். எதிர்பாராமல் நல்ல செய்திகள் வரும். உங்களின் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். குரு பலன். குரு உங்கள் தொழில் மற்றும் பணித்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி தருவார். புதிய வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும். உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது ஆன்சைட் வாய்ப்பு கிடைக்கும். சனி பலன். 12ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் உங்களுக்கு தியானம், ஆன்மீக ஆர்வம் மற்றும் உளவியல் வளர்ச்சி அதிகரிக்கும். உடன் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தில் கவனம் தேவை. செலவுகள் கூடலாம். ஆனால் சனி தாமதத்திற்கு பின் நிச்சயம் நன்மை தருவார். ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதால் பணவரவு திடீரென அதிகரிக்கலாம். ஆனால் சேமிப்பில் கவனம் அவசியம். கேது 8ஆம் வீட்டில் இருப்பதால் ஆழ்ந்த சிந்தனை, ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். ஜனவரி முதல் மார்ச். வேலை சூழலில் முன்னேற்றம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் நல்ல செய்திகள். பணவரவு உயர்வு. ஏப்ரல் முதல் ஜூன் குரு ஆதரவு அதிகம். பெரிய வாய்ப்பு வரலாம். வேலை உயர்வு, வெளிநாடு தொடர்பான நன்மை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூலை முதல் செப்டம்பர் மன அழுத்தம், உடல் சோர்வு, பணத்தில் சமநிலை தேவை. குடும்ப ஆதரவு அதிகரிக்கும். அக்டோபர் முதல் டிசம்பர் ஆண்டின் மிகச்சிறந்த காலம். தொழில் வெற்றி, பணவரவு, குடும்ப நிகழ்வு, திருமண வாய்ப்பு, குழந்தை பாக்கியம். வாழ்க்கை மொத்தத்தில் முன்னேற்றம். தொழில் பலன். 2020 மீனம் ராசியினருக்கு தொழில் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி. மேலாளர் பாராட்டு, பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள். கல்வி, மருத்துவம், கவுன்சலிங், ஐடி, ரிசர்ச், பேங்கிங் துறைகளில் உயர்வு. பணம் மற்றும் செல்வம், வருமானம் அதிகரிக்கும். நடுவில் செலவுகள் அதிகரித்தாலும் ஆண்டு இறுதியில் சேமிப்பு மேம்படும். நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்குவது நன்மை தரும். பங்குச் சந்தையில் நீண்டகால முதலீடு பயன் தரும். காதல் மற்றும் திருமண பலன். உறவுகள் வலுவாகும். புரிதல் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல தொடர்புகள். தம்பதிகளுக்கு அமைதி மற்றும் நெருக்கம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் சுபநிகழ்வுகள். வீட்டை திருத்துதல், குடிமாற்றம் போன்ற மாற்றங்கள். பெற்றோரின் உடல் நலம் மேம்படும். மாணவர்கள் கல்வியில் சாதனை, போட்டித் தேர்வுகளில் வெற்றி, ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு. ஹையர் ஸ்டடீஸ் செல்ல நல்ல காலம். ஆரோக்கியம், உடல் சோர்வு, தூக்கமின்மை, செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். யோகா, மெடிடேஷன் மற்றும் உணவு கட்டுப்பாடு அவசியம். ஆண்டு இறுதியில் ஆரோக்கியம் மேம்படும். ராகு கேது பரிகாரம், நாகர்கோவில் தரிசனம். தினமும் கணேசா நமஸ்காரம். சுருக்கம். 2020 மீனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் அனைத்து துறைகளில் முன்னேற்றம், அமைதி மற்றும் நன்மை கிடைக்கும் சிறப்பான காலம்.